நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலம் அப்படின்னே உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். ஆமாம், திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை திருக்கோயிலுடைய 3வது ராஜகோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் சின்னோண்டு ஒரு கிளியோடைய தோற்றமானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கிளியோடைய தோற்றம் ஏன் அங்கே சம்மந்தமே இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியே இருக்குது. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 1053வது ஆண்டு ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. இதோடைய உயரம் சுமாராக 140 அடி கொண்டது. 5 நிலை கோபுரம் இது. இதோடைய உச்சியில் தான் அந்த கிளியோட சிற்பமானது இருக்குது. கண் நோய்க்கு பாரிஜாத மலரை கொணர வேண்டி அண்ணாமலையார் கோயிலுடைய 4வது பிரகாரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கோபுரத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கூடு விட்டு கூடு பாயும் சக்தியை கொண்டு அவருடைய உடலை அங்கே ஒருத்தர் வீட்டுட்டு போகிறாரு. அவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். அங்கே கிடந்த ஒரு பச்சை கிளியோட உடலில் தன்னுடைய உயிரை புகுத்தி அந்த கிளியுடைய உருவம் தாங்கி தேவலோகம் போய் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்துட்டார். ஆனால் அதுக்குள்ளே திருவண்ணாமலையை ஆண்டு வந்த விஜயநகர குறுநில மன்னனான பிரபுட தேவராயன் அப்படிங்கிறவருடைய ஆஸ்தான பண்டிதனாக இருந்தவர். அவர் தேவி உபாசகரும் கூட. சம்பந்தாண்டான் அப்படிங்கிறவர். அவரும் ஒரு சில சூழ்ச்சிக்காரங்களோடு சேர்ந்து அருணகிரிநாதருடைய உடலை எரிச்சிட்டாங்க. மீண்டும் வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா புகுகிறதுக்கு உடம்பு இல்லாமல் அந்த கிளியோட உடம்புலையே அவருடைய காலம் முடிகிற வரைக்கும் இருந்திருக்காரு. அந்த கிளியோட உடம்புல இருந்தே அவர் பல பாடல்களையும் பாடியிருக்காரு. கந்தர் அனுபூதி, சுந்தர அந்தாதி, பல இலக்கியங்களை அவர் அந்த உருவத்தில் இருந்து பாடியதுனால அந்த கிளியோட உருவமானது அந்த கோபுரத்தில் இருக்குது. அந்த கோபுரத்துடைய பெயரும் கிளி கோபுரம் அப்படின்னே மறுவிடுச்சு.